இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஐடியல் வெயிட் ஐடியல் ஷேப்பை ரீச் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல வாங்கம்மா பாருங்க. இந்த நியூட்ரிஷன் கிளப்ல வந்து இவங்க வந்து ஷேக் எடுக்க வந்திருக்கிறாங்க. எவ்வளோ நாளில் என்ன ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க நீங்களும் கேளுங்க, நானும் கேட்குறேன். உங்க பேர் சொல்லுங்க, உங்க வயசு சொல்லுங்க. நீங்க இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன ப்ராப்ளம் இருந்தது, ஏன் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண வந்தீங்க, என்ன காரணம், எப்படி கிடைச்சிருந்தது ஆப்பர்ச்சுனிட்டி? ஹெல்தி மார்னிங் சார். என் பேரு தையல் நாயகி. எனக்கு 38 வயசு ஆகுது. நான் இங்க இந்த குட் நியூட்ரிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு. பாடி ஃபுல்லா பெயின் இருந்தது. 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சிசேரியன் டெலிவரி ஆனது. அப்பத்துல இருந்து எனக்கு பேக் பெயின் ரொம்ப இருந்தது. அதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். தரையில உட்காந்து எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாம இருந்தேன். அந்த காய்கறி நறுக்கிறதோ இல்ல துணி துவைக்கிறதோ எந்த வேலையுமே என்னால கீழே உட்காந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல என்னால ஒரு வேலையை பார்க்க முடியாது. உடனே வந்து முதுகு ஷோல்டர்ல இருந்து குறுக்கு வலிக்கும் வலிக்க ஆரம்பிச்சிடும். உடனே வந்து படுத்துருவேன் அப்படியே. அதே மாதிரி இருக்கும் போது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த மெடிசன் வந்து எனக்கு ஒத்துக்கல. மெடிசன் எந்த இங்கிலீஷ் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே உடனே வந்து அது என் வயிறை வந்து புண்ணாக்குச்சு. அல்சர் ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியரா இருந்துச்சு. ஹெவியான பசி, ரொம்ப பசி இருந்துச்சு. அதுக்கான டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது அதுவுமே எனக்கு ஒத்துக்கல. அப்புறம் வந்து இந்த பேக் பெயினுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது அவங்க கொடுத்த டேப்லெட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப தூக்கம், நிறைய தூக்கம் போட்டுட்டு நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றும் செய்யாது. ரெஸ்டா கொஞ்ச நேரம் உட்காந்தேன்னா அப்படியே தூங்கிடுவேன். எப்படி தூங்குறேன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டேன். வேலை செய்யறது வந்து உட்காந்து பார்க்க முடியாத வேலையெல்லாம் நின்னுகிட்டே பார்க்க ஆரம்பிச்சேன். இதுல வந்து எனக்கு வெயிட் கெயின் அதிகமானதுனால கால் வலி அதிகமாயிருச்சு. 35 வயசுல வந்து மூட்டு தேய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து அதுக்கும் டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்க. ஆனா வந்து என்னால ஃபாலோ பண்ண முடியல. எந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே, ஒரு சிட்ட பேராசிட்டமல் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு வாரத்துக்கு ரொம்ப வயிறு வலியால கஷ்டப்பட்டேன். அதனால வந்து டேப்லெட்ஸ் என்னால ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கவே முடியல. அவர் வந்து என்ன சொன்னாரு, நீங்க ஏன் வலியோட இருக்கீங்க, ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கோங்க உங்க முட்டியில, ஒரு அது பண்ணிக்கிட்டீங்கன்னா வலி இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் செகண்ட் ஒப்பீனியன் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எங்களுக்கு நெய்பர் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு வந்து வலி இல்லாம இருக்கலாம், திரும்பியும் வந்து இதே ப்ராப்ளம் உங்களுக்கு திருப்பி ஸ்டார்ட் ஆகும். இது வந்து டிசீஸோ ஒரு குறைபாடோ இல்ல, இது வந்து லைஃப் ஸ்டைல் எரர் தான். நீங்க லைஃப் ஸ்டைல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஹெல்த்தியா மாத்துனீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணிட்டு அப்ப வந்து உங்களுக்கு வந்து வலி குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் வந்து இங்க வந்து இந்த நியூட்ரிஷன்ல வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு வாரத்திலேயே. நியூட்ரிஷன் கிளப்புக்கு எப்படி வந்தீங்க சார், எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து என்னோட கோச் வந்து தெரிஞ்சவங்க. அவங்க மூலியமா தான் வந்தேன். என் ஹஸ்பண்ட் மூலியமா தான் வந்தேன். வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்திலேயே வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த பேக் பெயின் வந்து சரியாச்சு சார். பேக் பெயின் 13 வருஷமா ரொம்ப சிவியரா இருந்த பேக் பெயின் வந்து ஒரு வாரத்திலேயே நல்லா வந்து சரியாச்சு. அந்த பேக் பெயின் இருந்ததே மறக்கிற அளவுக்கு வந்து சரியாச்சு எனக்கு. அப்புறம் வெயிட் குறைய குறைய வந்து கால் வலி வந்து நல்லாவே கம்மியாச்சு. என்னால ஸ்டெப்ஸ் ஏறவோ, சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்து சாப்பிடவோ, இல்ல இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணவோ முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா மாடிப்படி ஏறணும்னா ரொம்ப கைய ஊடி தரைய படியில கைய வச்சு ஏறுற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா வந்து இப்போ அந்த வழியெல்லாம் இல்லை. நல்லா ஃபாஸ்டா ஏறுறேன், ஓடுறேன், எல்லாம் செய்யறேன். அது வந்து ரொம்ப கியூர் ஆயிடுச்சு சார். கால் வலி வந்து மறக்கிற அளவுக்கு நல்லா இதுவாயிடுச்சு. வெரி குட். இப்போ நீங்க அந்த மாதிரி தவழ்ந்து வந்தீங்க, காலெல்லாம் வலிக்குது நீங்களே, அந்த டைம்ல உங்களோட ஃபியூச்சர் என்ன நினைப்பீங்க இந்த மாதிரி ஆனவங்க? சார், அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து என்னால எடுக்க முடியல. ஆனா அந்த ஆபரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க இல்லையா. எனக்கு ஏற்கனவே நான் சிசேரியன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் வலியால. இதுல நான் முட்டியிலையும் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு சப்போஸ் என்னால நாளைக்கு நடக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு 35 வயசுதான் ஆகுது. அப்படி இருந்தா எனக்கு ஒரே ஒரு பையன் தான். அவனுக்கு நான் பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு இல்லையா. அவனுக்கு செய்யறதுக்கு எதுவுமே என்னால செய்ய முடியாம போயிடுச்சுன்னா நான் என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுல இருந்து எப்படி நான் இது பண்றது அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து எனக்கு சரியாகாதுங்கிறது முழுசா எனக்கு தெரியவும் தான் நான் வந்து இந்த நியூட்ரிஷன் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன். உங்களுக்கு எவ்வளவு நாள்ல எவ்வளவு குறைச்சிங்க, என்ன ரிசல்ட்ஸ் எப்படி கிடைச்சது உங்களுக்கு, ஹெல்த்ல எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் எப்பத்துல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது? சார், ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து 1 வீக்ல இருந்தே வந்து எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சார். வெயிட் லாஸ் எதுல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது? வெயிட் லாஸ் வந்து செகண்ட் டேல இருந்தே வெயிட் லாஸ் பண்ணிட்டேன் சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களோட பிக்சர் வீடியோ போடுப்பா. ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறியாச்சா? ஓகே, வெரி குட்.
ஓகே, வீடியோ போடுங்க அவங்களது. ஆப்ரேஷனுக்கு சப்போஸ் நீங்க ஆப்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்க நிலைமை? போடுங்க, வீடியோ போடுங்க. இழப்பதற்கு எதுவும் இல்லை நமது கையிலே, பெறுவதற்கு உலகம் உண்டு துணியும் பொழுதிலே. கலங்கி நின்று நடந்ததென்ன ஒன்றுமில்லையே, இடைவிடாத முயற்சி என்றும் பொய்த்ததில்லையே. அடித்தும் வாழுதே இரு பறவை ஒரு கூட்டில், மெது மெதுவாய் பூக்கட்டும் இந்த பூக்கள் எதிர்காற்று. நீ யோசிக்கிற அளவுக்கு இங்க யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு பிடிச்சது பண்ணு. வெரி குட். இப்போ நீங்க உங்களோட ஐடியல் வெயிட் ஐடியல் ஷேப்ல வந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் பார்க்க சொல்ல என்னோட கோச் சொல்லி கொடுக்க சொல்ல மிஸ்டர் ரவிசுந்தர் இப்போ நாளைக்கு நடக்க போது நிறைய பேர் இங்கே அட்டன் பண்ண போறாங்க. நீங்க அதை அட்டன் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதை சொல்ல உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை அட்டன் பண்ண பிறகு என்ன சேஞ்சஸ் உங்க வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சது? சார் வந்து மணியை பத்தி சொல்லும் போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. சார் சொல்லுவார் இல்லையா, அந்த இன்கம் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் எழுதுங்க, எழுதும் போதுதான் உங்களுடைய என்ன உங்களுக்குள்ள ஆக்சுவலா வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். நீங்க ஏர்ன் பண்ற எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்றதும் தெரியும், எவ்வளவு செலவழிக்கிறீங்க அப்படிங்கறதும் தெரியும். எப்படி நீங்க வந்து முன்னேறாம அதே ஸ்டேஜ்லயே இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு அப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய இதுவா இருந்துச்சு. நான் வந்து டெய்லியுமே வந்து என்னோட எக்ஸ்பென்ஸ் இன்கம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் நான் வீட்டுல. அது இல்லாம அப்புறம் வந்து பசங்க கிட்ட வந்து நம்ம பசங்க குழந்தைங்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்கள வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் நல்லா சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. என் பையன் வந்து நார்மலாவே அவன் வந்து கொஞ்சம் நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து கவனிச்சு கேட்டு புரிஞ்சு நடந்துக்கிற பையனா இருக்கமோ இன்னும் வந்து அவனை கைட் பண்றதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அவனை எப்படி மோட்டிவேட் பண்ணி இன்னும் அவனோட கெரியர்ல அவனுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர்றது எப்படிங்கிறது வந்து அவனை மோட்டிவேட் பண்றதுக்கு சாரோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு சார். வேற எதுல மாற்றம் பண்ணீங்க? இது ரெண்டுத்துல பண்ணீங்க. வேற வந்து இப்போ நான் ஹெல்த்தி ஆயிட்டு இப்போ வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு 2 months. அவர் ஒரு 15 kg வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு. இன்னும் அவர் வந்து ஒரு 2 கிலோ தான் வெயிட் லாஸ் பண்ணும் ஐடியல் வெயிட்டுக்கு. இப்போ நீங்க உங்களோட பர்த் இப்போ நீங்க எல்லாருமே ரொம்ப கவனமா கேளுங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட்ல இருந்தது உங்களுக்கு பிடிக்குதா? இப்போ உங்க ஐடியல் வெயிட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குதா? நீங்க எக்ஸஸ் வெயிட்ல இருந்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? இப்போ நீங்க ஐடியல் வெயிட்டுக்கு வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.